ஓகே. மூன்றாவது ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக அந்த கட்சியின் தொண்டர்கள், அதாவது நடிகர் விஜயின் கட்சியின் தொண்டர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு கூறுறாங்க. நாம் தமிழர் அதை சொல்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்து, அதாவது திமுக அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இந்த கூட்டணி அரசுங்கிற அந்த கோரிக்கைகளை ஒரு அடிமட்ட ஒரு ஆசையாக அடிமனதை ஒரு ஆசையாக வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு, கூட்டணி அரசு என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்து விலகுவதற்கான வாய்ப்பு அது திமுகவிலும் இருக்கிறது, அதிமுகவிலும் இருக்கிறதுங்க. நீங்கள் கேட்குறீங்களா? திமுகவில் இப்போ சிபிஎம் முதல் குரலில் ஒழிச்சிருக்கிறாங்க. இது தவிர நாங்கள் விசிக்காவும் அதிக தொகுதிகள் கேட்போம்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்த கூட்டணி அரசில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுல அந்த கோரிக்கைகள் மறைமுகமாக அதை உள்ள அடக்கி இருக்கிறாங்க. இதே போல் தேமுதிக அண்டு அமமுக இந்த கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி அரசு இருக்குது. இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இது போன்ற அந்த கூட்டணி அந்த ஆட்சியில் பங்குங்கிற ஒரு ஆசை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இருந்த போதிலும் அந்த கட்சி அது அடுத்து வரும். இந்த கட்சிகள் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? ரெண்டு கூட்டணியிலுமே சில கட்சிகள். அதாவது சார், ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதாவது ஒருவேளை அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக 2026 தனித்து ஆட்சி அமைக்கிறது தெளிவான நம்பிக்கை. அது ஒரு பிரச்சனை அல்ல சார். பிரச்சனையா அல்ல. நீங்க ஒரு கட்சி உறுதிப்படுத்த சார் ஒரு வாக்கு சில போயிடாது சார். நீங்க அவர் வாக்கு வங்கி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நீங்க எங்க வாக்கு வங்கி அப்படியே நீங்க தேமுதிக ஒரு குறிப்பிட்ட இல்ல சார். நீங்க அது அவர்களே வெளிச்சம். நான் சொல்ல வார்த்தை அதுதான். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல கருத்து. ஆனா சார், நீங்க சொல்ற விஷயம் தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு ஒரு கட்சிகளுக்கு குறிப்பிட்ட அந்த பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல ஒரு 4-5 கட்சிகளை சேர்ந்து அமைத்தால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைய முடியாத ஆட்சி அமைய நிலை வந்தால் நீங்க சொல்ல கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கு. திமுக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. திமுக இங்க வரலாம், அது வாய்ப்பு இருக்கு. யாருமே நீங்க அதிமுக தேமுதிக போலாம், அதை நீங்க மறுக்க முடியாது. அது வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சூழல் நிச்சயமாக உருவாகாது. நீங்க தமிழ்நாடு பொங்கல் மணி எனக்கு இல்லை என்னன்னா, நான் பொதுவாக தான் அந்த கேள்வியை வைக்கிறது. அதிமுகவையோ திமுகவையோ அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ ரெண்டு கட்சிகளிலுமே அந்த கட்சிகளோட நிர்வாகிகள் கூட்டம், மற்றபடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அப்புறம் அந்த தொண்டர்களோட அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த சிபிஎம் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் தான் அந்த கூட்டணி அந்த நிற்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு அவங்க தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க. கடந்த முறை மாதிரி அந்த 6 தொகுதியில் மட்டும் போட்டியிட மாட்டோம், இரட்டை இலக்க எண்களில் தொகுதியை பெற வேண்டும் என்பது சிபிஎம் மாநில பொதுக்குழு தீர்மானம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக தொகுதிகளை கேட்கும் முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டிய கடமை அந்த மாநில செயலாளருக்கு இருக்குது என்பதால் தான் நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம்னு கூறுறாங்க. இதே போல் காங்கிரஸ் கட்சியோட அந்த கூட்டத்திலையும் அது போன்ற கோரிக்கை வலியுறுத்தப்படுகிறது. இது திமுகவோட கூட்டணி கட்சி. அந்த விசிகாவிலையும் இந்த ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையை ஆதவ அர்ஜுனா வலியுறுத்தி திரும்ப அவங்க அந்த மறுத்து வெளியேற்றிட்டாங்க. அவர் கட்சியை விட்டு போயிட்டார். அந்த கோரிக்கை அங்கே இருக்கு இன்னும். அதே போல தான் இங்கே தேமுதிக கூட்டணி அரசை நாங்கள் வரவேற்கிறோம், ஆட்சியில் பங்கு என்பதை வரவேற்கிறோங்கிறாங்க. அந்த அமமுகவும் அதை வரவேற்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் அந்த கட்சியிலும் அந்த கோரிக்கை இருக்கிறது. இருந்த போதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இப்போது அவர்களுக்கு அங்கு ஏற்பட்டுள்ள அந்த சிக்கல் மோதல் தொடர்பாக நீங்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். டாக்டர் ராமதாஸ் அதில் உறுதியாக இருப்பார். அவர் எடுத்த முடிவை பின்வாங்க மாட்டாருன்னு அந்த அவரோட நீங்கள் நெருங்கி பழகிய அந்த நிர்வாகிகளோட தொடர்பு இருக்கிற நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போது தொடர்ந்து ஒரு 70 மாவட்ட செயலாளர்களே புதுசாக நியமிச்சிருக்காரு. 49 நியமித்து இன்னைக்கு நியமித்திருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த அந்த வழக்கறிஞர் பாலுவையே நீக்கியிருக்கிறாரு. இது நாளை முக்கிய செய்தியாளர் சந்தித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப் போகிறேங்கிறாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி அவரோட பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த டாக்டர் ராமதாஸ் அடுத்த பொதுக்குழு கூட்டத்தை இப்போ அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்த கட்டமாக அதில் என்ன நடக்கும்? இது இணையுமா அல்லது உடையுமா சார் பாமக? இல்லை சார், பாமக நீங்கள் கேட்டது மிக அருமையான கேள்விங்க. இந்த கூட்டணி அரசு கோரிக்கை வைக்கிற இந்த நேரங்கள்ல இது ஒரு பிளவுங்கிற எனக்கு சொல்றீங்க, சரியான கேள்வி. அதாவது பாமக பிளவை நோக்கி தான் போகுதுங்க. ஏன்னா அன்புமணி சற்றும் இறங்கி வர மறுக்கிறார். ஆனா நிறுவிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதுக்கான வாய்ப்பையும் தருகிறார். ஆனால் அன்புமணி அதற்கான சமிக்கை தராமல் தனக்கு பலம் இருப்பதை போல நிரூபிப்பதற்காக தமிழ்நாடு போது சுற்றுப்பயணம் அறிவிக்கிறார். இப்போ இதைத்தான் டாக்டர் ராமதாஸ் கடந்த காலத்தில் விரும்பினார். அன்புமணி ஊரூராக சென்று கிராமமாக சென்று மாவட்டம் சென்று கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனா அன்றைக்கு கட்சியை பலப்படுத்த ராமதாஸ் ஐயா கோரிக்கை வச்சார்.
இன்றைக்கு யாருக்கு பலம் இருக்கிறது என்பது நிரூபிக்காக அன்புமணி களம் காண போறாரு. இதுதான் வித்தியாசம். இது நிச்சயமாக பாமகவுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை உருவாக்குங்க, அது உறுதி. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர் பக்கம்தான் தொண்டர்கள் இருக்காங்க. நிர்வாகிகள் அன்புமணி இருந்தா கூட தொண்டர்கள் வர ராமதாஸ் இருக்காங்க. எனவே அன்புமணிக்கு மிகப்பெரிய இழப்பை உருவாக்குங்க. ஆனாலும் கூட ஒற்றுமையோடு திமுக எதிர்க்கிற அந்த எண்ணமுடைய இருவருமே ஒன்றாக தேர்தல் இணைந்து பயணிப்பாங்க நம்பிக்கை இருக்கு சார். அவ்வளவுதான். தேர்தல் நேரத்தில்